ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்மை பேட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு பீகிள் டாக் குட்டி போட்டு 10 நாள் இருக்கும். 10 நாள் இருக்கும்ல, டேட்டை பார்க்கணும். இன்னைக்கு வந்துட்டு அந்த குட்டியை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோ. பக்காவான குவாலிட்டி. ஆமாம். ஒன் 2 எப்படி இருக்கு பாரு இதெல்லாம். 3 எப்படி இரு இன்னொரு பீகிள் குட்டி காட்டுறேன். இது வந்துட்டு நம்மகிட்ட லிட்டரான சிச்சு டாக் தான், பப்பி தான். அடிக்கிறது ஐயோ சரி 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 பயந்துக்கிச்சு. சரி சரி. இவளை வந்துட்டு கொடுக்கலாமா வேண்டாமான்னு எங்க பாருங்க அழகா பார்த்துக்கிட்டு இருக்குது. அமௌண்ட் பிரச்சனை இல்லை, ஆனால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிடிச்சி நிறுத்திட்டேன், அதனால கொடுக்கலாமா வேண்டாம்னு பார்த்துட்ருக்குறேன். இந்த மனுஷனும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, என்ன புதுசாக இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவரே பார்த்துட்டு இருக்கிறாப்புல, என்ன புதுசா இப்படி சொல்றாளே, அப்ப இதை கொடுக்க மாட்டாளான்னு. சிச்சுக்குட்டி இதுதான் குவாலிட்டினா குவாலிட்டி எப்படி இருக்கு பாத்தியா. இதெல்லாம் நல்லா ஷோ பண்ணலாம். நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற அந்த 3 பப்பியுமே ஷோ குவாலிட்டியான பப்பி தான், பீகிள் பப்பி. எப்படி இருக்குன்னு பாரு, இவ்வளவும் பாருங்க எப்படி இருக்கான்னு பாரு. எப்படி இருக்கு, இதுவும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ பாரு. இது வந்து சான்ஜினா ஆமாம், குட்டிங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லா பெருசாக சைஸ் இருந்ததுனால அவங்க அம்மா டெலிவரி சமயத்தில் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுருச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு எதுக்கு இந்த வீடியோ, முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஆமாம், அது வந்துட்டு கால் பண்ணுற நிறையா பேர் வந்துட்டு மார்க்கிங் பற்றி டவுட் கேட்குறாங்க. அப்புறம் கலர், ட்ரை கலர், அந்த லெமன் கலர், இந்த மாதிரி கலர் பற்றிலாம் டவுட்டு கேட்குறாங்க. ஆனால் ஷோக்குன்னு போய் பார்க்குறோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு மார்க்கிங்கும் வந்துட்டு எந்த இம்பார்ட்டனும் இல்லை, அதை வந்துட்டு அவங்க கவனிக்கிறதே இல்லை, அந்த குவாலிட்டியை மட்டும்தான் பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தா லாஸ்ட்டாக நடந்த சேலம் ஷோலேயே வந்துட்டு 2 டாக் வந்துட்டு லெமன் டாக் தான் வந்துருந்துச்சு, பீகிள் டாக். ஆனால் லெமன் அப்படிங்கும்போது அது வந்துட்டு ஒரு மாதிரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அதனால் வந்துட்டு அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி முக்கியமாகவே இந்த வீடியோவை நாங்கள் எடுக்கிறோம். அதாவது மார்க்கிங்கிறது இங்கே மேட்டரே கிடையாது. ஆனால் சில பேரை அதுவும் வந்து மேக்ஸிமமாக இது எங்கே நடக்குது இந்த மார்க்கிங் பிரச்சனைனா தமிழ்நாட்டில் தான். இப்போ இந்த மார்க்கிங்னா என்னென்னா என்ன வரேன் உங்களுக்கு விளக்கமாக சொன்னால் தான் புரியும். இப்போ இந்த நெத்தியில் ஒரு கோடு இருக்குது, இந்த கோடு இருந்தால் தான் மார்க்கிங்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது தவறு. இந்த கோடு வந்துட்டு இப்போ நான் கருப்பாக இருக்கேன், அவங்க சிவப்பாக இருக்காங்க, நான் 2 பேரும் மனிதர்கள் தான். அது எப்படி வந்துட்டு அது மாதிரி தான் இதுவுமே. இந்த கோடு இருந்தாலும் இல்லைனாலும் பீகிள் தான். அதில் வந்து இந்த குவாலிட்டி வச்சு தான் வந்து ஷோவில் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த பைட்டு நிறையா அது ஸ்டாக்கிங்கில் நிற்கிறது, அதோட ஸ்ட்ரக்சரு நிறையா அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி வச்சு தான் அதை வந்து பண்ணுவாங்களே வழிய இந்த மார்க்கிங்க்கும் அந்த குவாலிட்டிக்கும் ஷோவுக்கும் பீகிளுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. பீகிள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி தான் லெமனில் இருக்கும், இந்த கோடு இல்லாமல் இருக்கும். இந்த மார்க்கிங்னு சொல்கிறத விட இந்த கோடு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், அப்படின்னு அழகு மட்டும்தான் இல்லையா, இந்த மார்க்கிங்க்கும் ஷோவுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி கோடு இல்லாத பப்பி கூட இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும் குட்டியை, சரிங்களா. அது வந்துட்டு அவங்களோட ஜீன் வழி, அப்பா அம்மா இருந்திருக்கலாம், தாத்தா பாட்டி இருந்திருக்கலாம், அந்த மாதிரி தான் அதை போடும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க ஏதோ வந்துட்டு அதான் நார்த் சைடெல்லாம் அதெல்லாம் எதுவும் பார்க்கவே மாட்டாங்க. ஷோவிலையும் வந்துட்டு இந்த பக்கமே ஷோவில் வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே அவங்க பண்ணிக்கிறது இல்லை. வாங்கும்போது மக்களோட மனசுல வந்துட்டு அது வந்துட்டு பதிஞ்சிருச்சு. சில பேர் கேட்குறாங்க வந்துட்டு இந்த மார்க்கிங்கை பற்றி அது வந்துட்டு எப்படி அது வந்துட்டு மக்களோட மனசுல அது போச்சுன்னு தெரியல. ஆனால் ஷோக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. ஷோக்கு வந்துட்டு பைட்டு செக் பண்ணுவாங்க, நெயில் செக் பண்ணுவாங்க, அப்புறம் அது என்னது டெஸ்டிக்கல் அதை செக் பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். மற்றபடி சைஸு, அந்த காம்பேக்ட் சைஸு இந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. காம்பேக்ட்னு கூட சொல்ல முடியாது, சைஸுமே எல்லாமே வரும் தான். மற்றபடி ஷோக்கும் மார்க்கிங்க்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து மார்க்கிங்னா வந்து நெத்தியில் கோடு இருக்கணும்
அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது தவறான கருத்து. அது அப்படியெல்லாம் சும்மா யாரும் நமக்குன்னு ஒரு நினைக்காதீங்க. அழகுக்குன்ட்டு அது இது என்ன பண்றது ஒண்ணுன்னா தான், இந்த வேற மாதிரி ஒண்ணும் கொஞ்சம் இல்ல. கோடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா அழகா இருக்கும். அது ஒரு 2000 3000 சேர்த்து சொல்றாங்க. அப்படிதான் வந்துட்டு எடுத்துக்கணும். அது இல்லைன்னா சரி கொஞ்சம் நல்லா இருக்காதுல்ல கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ஒரு 2000 இப்போ 3000 மார்க்கிங் இருக்கிற பப்பிக்கும் அந்த ஷோக்கான குவாலிட்டி இல்லாமல் இருக்கலாம். மார்க்கிங் இல்லாத பப்பிக்கும் அந்த ஷோக்கான குவாலிட்டி எல்லாமே இருந்தும் இருக்கும். அதனால வந்துட்டு இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து என்னன்னா ஷோவுக்கு பயன்படுத்துகிற நாய் ப்ரீடிங்க்கு செட் ஆகுது, ப்ரீடிங்க்கு பயன்படுத்துகிற நாய் ஷோவுக்கு செட் ஆகுது. ஆமாம், ஒரு ஷோவில் கலந்துக்கிற ஃபீமேல் வந்துட்டு ப்ரீடிங் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக அதுக்கு டெலிவரி ஆகாது. சிசேரியன் அந்த மாதிரி ஆகும். டெலிவரி ஆகிற அந்த ப்ரீடிங் டாகுன்னா அது ஒரு மாதிரி சைஸில் இருக்கும். இப்போ ஷோ பப்பி அப்படின்ட்டு நம்ம வாங்குகிறோம். அப்படிங்கும்போது ஷோவில் அப்பா அம்மா கலந்துக்கிட்டாங்க, சாம்பியனோட பொண்ணு பையன் அப்படின்ட்டு வாங்கும்போது அதனால தான் அது வந்துட்டு ரொம்ப ரிஸ்க்கான வேலை. அப்படிங்கிறதுனால தான் அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையில் போயிடும். அதோட நம்ம கொடுக்குற ரேஞ்செல்லாம் அது பக்கத்தில் கூட நிற்காது. அந்த மாதிரி ஷோ குவாலிட்டி பப்பி அப்பா அம்மா சாம்பியன் அப்படிங்கிற பப்பியை நம்ம வாங்கும்போது ரேட்டு ரொம்ப ஹையில் போயிடும். ஏன்னா அது வந்துட்டு ரிஸ்க்கு. அப்பா வந்துட்டு சாம்பியன் அப்படிங்கிறது கொஞ்சம் நார்மல் இருக்கலாம். ஆனால் அம்மா சாம்பியன் அப்படிங்கும்போது அந்த டாகிலிருந்து ப்ரீடிங் எடுக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம். வேறு ஒன்றும் இல்லைங்க. இதுதான் வந்துட்டு இந்த சும்மா அந்த மார்க்கிங் அப்படி இப்படிலாம் போட்டுக்கிறோம். நம்ம காசு கையில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நீங்கள் அதுதான் வந்து நான் சொல்கிறது வந்து வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஷோக்கு அப்படிங்கும்போது நம்ம அந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். வீட்டில் வந்துட்டு நம்ம சும்மா பெட்ஸாக தான் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். நம்ம வீட்டில் சும்மா வளர்த்துறதுக்காக வேண்டி ஷோ குவாலிட்டியை செலக்ட் பண்ணி நம்ம அதை வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஷோ குவாலிட்டி அப்படிங்கும்போது அது வேறு மாதிரி ரேஞ்சில் போகும். அது நீட்டாக கொடுத்துருங்க. அது எவ்வளோத்துக்கு இவ்வளோ கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதா இருக்குது. இவ்வளோ கேட்குறாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். திருப்பி கேட்டேன். சொல்லு.